இந்த புளி சாதம் செய்வதற்கு மிளகா, கடுகு, வெந்தயம் வறுத்து எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். வெந்தயம், கடுகு அரைச்சி வச்சுக்கணும். 2 பேர் சமைக்கிறதுக்கு புளி சாதம் செய்கிறேன். நல்லெண்ணெய் சிறிது விடவும். கடுகு, வெந்தயம், ஜீரகம் தாளிக்க போடவும். வரமிளகா, பூண்டு, கருவேப்பில், நிலக்கடலை போடவும். பெருங்காயத்தூள் ரொம்ப கிட்ட குறைச்சிக்கலாமா பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் புளி தண்ணி, 1 டம்ளர் தண்ணி விட வேண்டும். 1 டம்ளர். கொதி வந்து உப்பு சிறிது, மஞ்சத்தூள், அரிசி போடவும். பொடி அரைத்த பொடியை போடவும். உப்பு சரி சிறிது நெய் ஊற்றவும். குக்கரை மூடி சிம்மில் வைத்து வெயிட் போட்டு 5 நிமிடம் வைக்க வேண்டும். குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். சாதம் சூப்பராக வந்திருக்கிறது. புளி சாதம் தயாராக உள்ளது.